பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் உண்டாவதாக. இன்றைக்கு நான் இந்த வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாகவே நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், இந்த கர்த்தருடைய கிருபையும் உங்க குடும்பத்திலும் உங்க வாழ்க்கையிலும் வந்து விட்டதுன்னு சொல்றேங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஆமாங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தரோட வார்த்தை ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. அப்ப ஆமேன் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆக கடவுது என்று சொல்ல அர்த்தமாங்க. அப்போ நான் ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை சொன்ன தெரியுமா, இந்த வீடியோ பார்த்துருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது உண்மையா ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து உங்க வாயின் உச்சரிப்பினாலோ இல்லை உங்க இருதயத்திலோ ஆமேன் என்று விசுவாசத்தோடு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த காரியம், அந்த கிருபையும் அந்த சமாதானம் உங்க குடும்பத்துல வந்து விட்டது என்பது அர்த்தம் தாங்க. இந்த ஆமேன் என்பதற்கு வேதத்துல இன்னொரு காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு நான் வாசிச்சு காமிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுந்த வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. ஆண்டவருக்கு பல விதமான பேர் இருக்குங்க. அதுல ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமேன். ஆமேன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. ஆண்டோட பிள்ளையாகி நமக்கு எல்லா காரியங்களும் ஆண்டோட கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும் போது அது அப்படியே ஆக கடவுது. அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்குங்க. நீங்க ஆண்டவர் சொல்லும் போதும் சரி, இல்ல ஊழியக்காரர்கள் சொல்லும் போது அது விசுவாசத்தோடு நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா அதை செய்து முடிப்பார். ஆண்டவர் விசுவாசிங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில சமாதானம் கிருபையும் உங்க வாழ்க்கையில பெருக கடவுது. Have a nice day. God bless you.